அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஒரு முறை அல்ல, சில முறை அல்ல, பல முறையையும் தாண்டி எப்போதெல்லாம் நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு உரிய வரத்தினை உடனுக்குடன் வாரி வழங்கும் தெய்வம், உங்கள் தலையையும் தன்மானத்தினையும் காக்கக்கூடிய தெய்வம். அது எந்த தெய்வம், அதனை எவ்வாறு வழிபாடு செய்யணும், அதை பற்றி ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம சேனலில் பதிவிட்டுக்கிட்டு வர்றோம். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய தலையையும் தன்மானத்தினையும் காத்து உங்களுக்கு வரமளிக்கக்கூடிய ஒரு தெய்வம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனை எவ்வாறு வழிபாடு செய்யணுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். அவர் நிச்சயம் உங்களுக்கு சுபகிரகம் தாங்க. தனக்காரகன், நல்ல ஒரு ஒழுக்கம், சுத்தம், மற்றவருக்காக இரக்கம், கருணை காட்டுறது, இந்த மாதிரியான மனப்பக்குவம் மனப்பான்மை உங்களுக்கு எப்பவுமே இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை அல்லது ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டால் காமாட்சி அம்பிகை மற்றும் ராஜராஜேஸ்வரி போன்ற பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யணுங்க. அந்த பெண் தெய்வங்களுக்கு குறிப்பாக ஆபரணங்கள் வாங்கி கொடுத்து பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். மேலும் கரும்பு சாற்றினால் அபிஷேகம் செய்கிறது அல்லது கரும்பு சாற்றி வழிபாடு செய்கிறது, இது குறிப்பிட்டு 3ஆம் பிறை 5ஆம் பிறை நாட்களில் இந்த வழிபாடு செஞ்சால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள் கூட நடக்குங்க. எப்பேற்பட்ட உடல்நல பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும். விபத்து, கண்டம் பிரச்சனை, அதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. மேலும் மறைமுக வேலை தொழில் மூலமாக பண வரவினை எதிர்பார்க்கக்கூடியவங்க தாராளமாக இந்த விஷயத்தை செய்யலாம்ங்க. அது உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நிரந்தர வேலை, வேலையில் மாற்றம், ப்ரமோஷன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சால் நிச்சயமாக அது நடக்குங்க, கிடைக்கும். திருமணம் ஆகாத அல்லது திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய ஏழை எளிய பெண்களுக்கு திருமண கைங்கரியத்தில் முடிந்த அளவு உதவி செய்யுங்க. இது மீனராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக நன்மையை பெற்றுத்தரும். மேலும் வெளிநாடு அல்லது வேறு ஒரு ஊரில் பிழைப்புக்காக சென்று மாட்டி தவிக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது அந்த புண்ணிய பலனாக அமையுங்க. இந்த வழிபாடு பரிகாரம் இவற்றை செய்யுங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா காதலில் வெற்றி, திருமண வாழ்க்கை, உங்களுக்கு பேர் புகழ் கொடுக்கக்கூடிய விஷயம், இதெல்லாம் தரக்கூடியது எந்த தெய்வம்னு கேட்டால் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி மற்றும் திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திர பகவான், இந்த 2 தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக இதெல்லாம் நடக்குங்க. அதுவும் முழு பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்யணும். குறிப்பாக திருப்பதி பாலாஜிக்கு உப்பு, அதாவது சமையல் செய்யக்கூடிய உப்பினை கையினை எடுத்து சென்று தரிசனம் செய்ய வேண்டுங்க. மீண்டும் அந்த உப்பினை வீட்டில் கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து கொள்ளும்போது ஜாதக ரீதியாக உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் அது சரியாயிடும். திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிச்சயமாக உங்களுடைய இமேஜ் மாறுங்க. இதனை நீங்கள் ஒவ்வொரு முறை திருப்பதி செல்லும் போதும் இந்த விஷயத்தை செய்ய மறக்காதீங்க. திங்களூர் செல்லும்போது சந்திர பகவானுக்கு கங்கா நீர் அல்லது பன்னீரால் அபிஷேகம் செய்யுங்க. நிச்சயமாக பெரிய அளவு நன்மை கிடைக்குங்க. மேலும் வயதான ஆதரவற்ற தம்பதியருக்கு ஆடை தானம், உணவு தானம், இதுவும் செய்ய உங்களுடைய புண்ணியத்தின் அளவு அதிகமாக கிடைக்குங்க. அதிக நன்மைகள் கிடைக்கும். இந்த வழிபாடு பரிகாரம் செய்யும் போது மீன ராசியில் பிறந்த உங்கள் தலையும் காப்பாற்றப்படும், தன்மானமும் காப்பாற்றப்படும். அதே போல் எத்தனை முறை இந்த தெய்வ வழிபாடு பண்ணுறீங்களோ அத்தனை முறை உங்களுக்கு வரமும் வாழ்க்கையும் சீராகும், மேலும் மேலும் மேன்மை பெறுங்க. வாழ்க்கையை மாற்றணும்னு நினச்சா நீங்கள் இந்த வழிபாடு பண்ணணுங்க. நிச்சயமாக மாறும். மீன ராசிக்காரங்க எப்போவுமே கையில் தங்கத்தை அணிந்து கொள்ளலாம், அது நன்மை தரும். அது முடியாதவங்க மஞ்சள் நிற ஆடையை அடிக்கடி அணிய வேண்டுங்க. அட்லீஸ்ட் ஒரு மஞ்சள் நிற கர்ச்சீஃபாவது நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேலும் உங்கள் நெற்றியில் சந்தனம் அணிவது உங்களுக்கு காரிய தடையை நீக்கி கொடுக்குங்க. செல்லும் இடங்கள்லாம் வெற்றியை தேடித்தரும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற
அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.